நாட்டில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் திரைப்படம் திரையிடுவதற்கு முன்பாக தேசிய கீதம் ஒளிபரப்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. போபாலைச் சேர்ந்த ஷாம் நாராயண் சௌஸ்கி என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் தேசிய கீதம் வணிக விளம்பரங்களில் பயன்படுத்தப்படுவதால் மக்களின் நாட்டுப்பற்று குறைந்து வருவதாகவும் அதனை மாற்ற நீதிமன்றம் சில உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருந்தார். இந்த மனு இன்று நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, அமித் பெராய் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு பின்னர் திரைப்படம் திரையிடுவதற்கு முன்னதாக தேசிய கீதம் ஒளிபரப்பப்பட வேண்டும் என்றும் அப்போது தேசிய கொடி திரையில் இருக்க வேண்டும் என்றும் அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். இந்த உத்தரவை ஒரு வார காலத்திற்குள் அமல்படுத்த வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். திரையரங்குகளில் தேசிய கீதம் ஒளிபரப்ப வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு திரையரங்கு உரிமையாளர் அபிராமி ராமநாதன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இப்பொழுது இருக்கும் காலங்களை பார்க்கும் பொழுது குழந்தைகள் முதல் கொண்டு பலருக்கு தேசிய கீதம் என்றால் என்ன என்றே மறந்துவிட்டது. ஏன் அதற்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் என்று மறந்துவிட்டது. அதையே திரையரங்கில் போட்டால் பாதி பேர் எழுந்து நிற்பான், மீதி பேர் அதை பார்த்து எழுந்து நிற்பான். அப்போ எல்லாருக்கும் அந்த தேசிய கீதம் பாடும்போது பாமர மக்கள் முதல் கொண்டு எழுந்து நின்று மரியாதை செல்வங்கிறது தானாக வந்துவிடும். அப்படி வந்தால் நம்ம இந்தியாவில் ஒருமைப்பாடும் ஒன்றிணைவும் ஒன்றாக நன்றாக நடக்கும் என்று நான் நம்புகிறேன். தேசிய கீதத்துக்கும் நம்ம கொடிக்கும் என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் பப்ளிக்கும் தெரிய வரும். அதனால் இதை நான் மிக மிக வரவேற்கிறேன்.